இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த எகிப்தினுடைய தேசத்துல வாழ்றதுக்கே அவனுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற தலைவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்தார் அப்படின்னா யோசேப்பனுடைய கையில கொடுத்தாங்க. நீ பாத்துக்கப்பா, நீ பாத்துக்கப்பா. யோசேப்பின் மேல இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, போத்திபாருடைய வீட்டுல போன உடனே போத்திபார் தன்னுடைய வீட்டுல இருக்கிற பொறுப்பெல்லாம் யார்ட்ட கொடுத்தானாமா? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுத்தாராமா. அவனை பார்த்த உடனே அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். அதே போல சிறைச்சாலைக்குள்ள போறான் பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் யார்ட்ட கொடுக்கிறாரு? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுப்பாரு. அதே போல பார்வோனுக்கு முன்னாடி நிக்கும் போது பார்வோன் பார்த்த உடனே யோசேப்பை பார்த்த உடனே சொல்றாரு, ஒன்ன மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒருத்தருமே இல்லப்பா, அதனால மொத்த பொறுப்பை தான் நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனும் அதிபதியும் ஆக்கினான். அந்த யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல நிலைவரமாய் கடந்து வருவதாக. இதுவரையிலும் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் பொறுப்புகள் உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு கடந்து போகலாம். இதுவரைக்கும் பொறுப்புகளை எடுப்பதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவேன், அபிஷேகத்தை தருவேன். கர்த்தர் உங்க கைகளில பொறுப்புகளை நம்பி தரப்போறாரு. பிள்ளைய வளர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களை நம்புறவர்களா கர்த்தர் மாற்ற போறாரு.